வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் கணநாத நாயனார் புராணம். திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தில் களரிற்றறிவார் நாயனார் திருப்புராணத்தை அடுத்து கணநாத நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது. 38வது புராணமாக அமைந்திருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் 6வது திருப்பாடல், அது வார்கொண்ட வனமுலையாள் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல். அதிலே கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று கணநாத நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளி இருக்கின்றார்கள். கடற்கரையினை உடைய சீர்காழி நகரில் அவதரித்த கணநாதரின் அடியாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள். கணநாதன் என்பது நாயன்மாரினுடைய திருநாமம். கணநாதன் என்றால் சிவகணங்களுக்கு தலைவர் என்று பெயர். இது சிவபெருமானது திருநாமம். அதனை நம் நாயனாருக்கு சூட்டி அவர் கணநாதராக விளங்கியதால் காரணப்பெயராகவும் விளங்கியது. இது திருத்தொண்ட தொகையில் கணநாத நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளிய அந்த பகுதியின் பொருள் ஆகும். இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் 46வது திருப்பாடலாக கணநாத நாயனாரை போற்றி பாடுகின்றார். அத்திருப்பாடல் பின்வருமாறு: தொண்டரை ஆக்கி அவர் அவர்க்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர்தம் கோணக் கணத்துக்கு நாயகம் பெற்றவன் கான் கொண்டல் கொண்டேறிய மின்னுக்கு கோல மடல்கள் தோறும் கண்டல் வெண்சோறு அளிக்கும் கடற்காளி கணநாதனே என்பது திருப்பாடல். இதன் பொருள், சீர்காழி நகரில் அவதரித்து வாழ்ந்த கணநாதர் என்ற நாயனார் அவர் தொண்டர்களை உண்டாக்கி அவ்வவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றபடி திருப்பணிகளிலே அவர்களை பழக்கப்படுத்தி பணி செய்யும்படி செய்து தேவர் தலைவராகிய சிவபெருமானது சிவகணத்துக்கு நாயகர் ஆகும் தன்மையினை பெற்றவர் என்பது இதன் பொருள். இதிலே சீர்காழி நகரை பற்றி வர்ணிக்கும் பொழுது, மேகங்களை இடமாக கொண்டு மேலேறி விளங்கிய மின்னல் என்ற மகளுக்கு தாழைகள் வெள்ளிய சோற்றினை அளிக்கும் கடற்கரையில் உள்ள சீர்காழி என்று சீர்காழியின் வளத்தை பாடி அருளியிருக்கின்றார். தாழைப்பூவின் உள்பகுதி அது சோறு என்று கூறப்படும். அது வெள்ளையாக இருக்கும். தாழை மலரின் நீண்ட இலைகள் அழகாக இருக்கும். அது நீண்டு இருக்கும். அது மேகத்திலே இருக்கின்ற மின்னல் கொடி இந்த தாழைப்பூவுக்கு மகள் போன்று, அந்த மின்னல் கொடியாகிய மகளுக்கு இந்த தாழையாகிய தாய் தன்னுடைய அந்த வெள்ளை நிற பூக்களை வெண்சோறு என்று ஏந்துகின்றது. அவ்வாறு மேலே இருந்த மின்னலாகிய மகளுக்கு சோறு அளித்ததால் தாழை மடலை தாய் என்று இங்கே வர்ணிக்கின்றார். இனி கணநாத நாயனார் தொண்டர்களை ஆக்குகின்ற திருப்பணியை செய்து வந்தார். தொண்டர்களுக்கு தீட்சை, உபதேசம், பயிற்சி, உதவி முதலிய செயல்களினால் திருத்தொண்டர்களை உண்டாக்கி அவர்களுக்கு ஏற்ற தொழில்களை அவர்களினுடைய உடல்நிலை, உள்ளநிலை, பக்குவம் முதலியவற்றுக்கு ஏற்கும்படி இருக்கின்ற சரியை முதலான தொழில்களை செய்யும்படி பழக்கி வருகின்றார். திரு அலகு இடுதல், திருமெழுக்கு இடுதல், திருமஞ்சனம், திருமாலை, திருவிளக்கு முதலான திருப்பணிகள். இவ்வாறு வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதி அமைகின்றது. இனி விரிநூலாகிய திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணத்தில் கணநாத நாயனார் புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமானால் 7 திருப்பாடல்களில் விளக்கப்படுகின்றது. வரிசை முறைப்படி 38வது புராணமாக அமைந்திருக்கின்றது. கணநாத நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறும் பகுதி இது. வரிசை முறைப்படி 7வது சருக்கமாகிய வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்தினுள்ளே 5வது புராணமாக கணநாத நாயனார் புராணம் அமைகின்றது. முதல் திருப்பாடல்: ஆழி மாநிலத்து அகிலம் ஈன்று அளித்தவள் திருமுலை அமுதுண்ட வாழி ஞானசம்பந்தர் வந்து அருளிய வனப்பினது அளப்பு இல்லா ஊழி மாக்கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளி மாநகர் திருமறையவர் குலக்காவலர் கணநாதர். கடல் சூழ்ந்த இந்த பெரிய நில உலகத்தில் எல்லா உயிர்களையும் ஈன்று காக்கின்ற உமையம்மையாரது திருமுலைப்பால் அமுதத்தினை உண்டு அருளியதனால் வாழ்வு அளித்த திரு ஞானசம்பந்த நாயனார் வந்து திரு அவதாரம் செய்வதற்கு அருமைப்பாடு உள்ள
திரு ஞானசம்பந்த பெருமான் அவதரித்து அருளிய அழகிய பெருமையினை உடையது சீர்காழி மாநகரம். அளவுபடாமல் ஊழியில் பெருகிய பெருங்கடல் வெள்ளத்திலும் ஆழாது மிதந்து நின்று இந்த உலகம் மீண்டும் உருவாவதற்கு ஒரு முதலாகிய பதி சீர்காழிப்பதி. அத்திருப்பதியிலே கணநாதர் என்பவர் வேதியர் குலத் தலைவராய் விளங்கினார். இரண்டாவது திருப்பாடல். ஆய அன்பர் தாம் அணிமதில் ஷண்பையின் அமர் பெரும் திருத்தோணி நாயனார்க்கு நல் திருப்பணியாயின நாளும் அன்பொடு செய்து மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அணைவார்க்கு தூய கைத்திருத்தொண்டினில் அவர்தமை துறைதொறும் பயில்விப்பார். அத்தகைய கணநாதராகிய அன்பர் சீர்காழிப்பதியில் விரும்பி எழுந்தருளியுள்ள திருத்தோணியப்பருக்கு நல்ல திருப்பணிகள் என்பவற்றை நாள்தோறும் அன்புடன் செய்து வருகின்றார். அவ்வாறு செய்து வருகின்ற அந்த திருத்தொண்டு புரிகின்ற நிலைமையில் சிறப்புற்று விளங்குகின்றார். நன்மைகள் எல்லாவற்றுள்ளும் சிறந்த நன்மை அது மோட்சத்திற்கு சாதனமாக இருப்பது. அத்தகைய திருத்தொண்டில் நாயனார் ஈடுபட்டு சிறந்து விளங்குகின்றார். அத்திருப்பணிகளை செய்வதற்காக விரும்பி தம்மிடம் வந்து சேரும் அன்பர்களுக்கு தூய்மையுடைய கைத்திருத்தொண்டாகிய சரியை நிலைகளில் அவர்களை அந்தந்த துறைதோறும் பயிலச் செய்தும் வருபவர். அவை என்ன என்ன சரியை பணிகள் என்பது அடுத்த பாட்டிலே விளக்கப்படுகின்றன. சைவ திருத்தொண்டில் நிற்பவர்களே மேல் கிரியாயோகங்களையும் முறையே ஞானத்தினையும் பெற்று வீடு பெறுவார்கள். எனவே வீடு பெறுவதற்கு தகுதியும் தூய்மையையும் முதலில் தருவது கைத்திருத்தொண்டுதான். அத்தகைய திருத்தொண்டுகள் என்ன என்பதனை அடுத்த மூன்றாவது திருப்பாடலில் தெய்வ செகுழார் பெருமான் விளக்குகின்றார். நல்ல நந்தவன பணி செய்பவர் நறுந்துணர் மலர் கொய்வோர் பல் மலர் தொடை புனைபவர் கொணர் திருமஞ்சன பணிக்கு உள்ளோர் அல்லும் நண்பகலும் திரு அலகிட்டு திருமெழுக்கு அமைப்போர்கள் எல்லையில் விளக்கு எரிப்பவர் திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். நல்ல திருநந்தவனத்தில் பணி செய்பவர்கள். திருநந்தவனம் என்பது நல்ல திருநந்தவனம். அந்த நன்மை என்பது இறைவரை அலங்கரிப்பதற்காக வாய்த்த புனிதமாகிய செடி மரம் கொடிகளை வளர்த்தலும் அவைகளை காத்தலும் அவைகளை சிவபெருமானது திருப்பணிக்கு பயன்படுத்துதலும் ஆகிய இவை தீமை கலவாத நன்மை உடைய திருப்பணி, கருணையே உருவுடைய திருப்பணி. அத்தகைய திரு நந்தவன பணி செய்பவர்கள். நந்தவன பணி என்பது நிலத்தை பண்படுத்துதல், விதை நாற்று முதலியவை நடுதல், நீர் பாய்ச்சுதல், களை கட்டல் முதலாயின. இனி நறுந்துணர் மலர் கொய்வோர். மனமுடைய துணர்களில் கொய்யத்தக்க மலர்களை கொய்பவர்கள். அன்று அலர்ந்தவைகளாக காய் அரும்புகளும் முன் அலர்ந்ததாகவும் இல்லாததாக இருக்கின்ற குற்றமற்ற மலர்களே தேர்ந்தெடுத்து கொய்யத்தக்கன. அத்தகைய திருப்பணிகளை செய்பவர்கள். அத்தகைய அவ்வாறு சேகரிக்கப்பட்ட மலர்களை வைத்து மாலை, கண்ணி, கோதை முதலிய பல வகையாலும் திருப்பள்ளி தாமங்களை புனைபவர்கள். இனி வேறு இடத்திலிருந்து புனித நீர்நிலைகளிலிருந்து திருமஞ்சன நீர் கொண்டு வருபவர்கள். இந்த திருமஞ்சன நீர் கொண்டு வருவது என்பது இப்பணி செய்வோர் தூய்மையும் மரபும் முதலிய தகுதியுள்ளார்களாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பு. இனி ஒரு இடம் கூட விடாமல் உடல் முயற்சியினால் சிவாலயங்களை தூய்மை செய்பவர்கள். அதனை திரு அலகு இடுதல், திரு மெழுக்கு இடுதல் என்று சரியை தொண்டாக ஆகமங்கள் கூறுகின்றன. அல்லும் நண்பகலும் இடைவிடாது இந்த திரு அலகு இடுதலும் திரு மெழுக்கு இடுதலும் செய்யப்பட வேண்டும். காலை மாலைகளில் திருக்கோயில்களில் வந்து வழிபடுபவர்களுக்கு இடையூறு இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக செய்யத்தக்கவை இந்த திரு அலகு இடுதலும் திரு மெழுக்கு இடுதலுமான திருப்பணிகள். இனி எல்லையில் விளக்கு எரிப்பவர்கள். திருவிளக்குகள் எப்பொழுதும் இடம்பெற வேண்டும். எனவே எல்லையில் விளக்கு எரிப்பவர் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதோடு எண்ணிக்கையால் அளவுபடாமல் விளக்குகள் ஏற்றப்படுவதையும் இது குறிக்கின்றது. இனி திருமுறை எழுதுவோர் வாசிப்போர். திருமுறை என்பது தேவார திருமுறைகளும் திருமந்திரமும் அம்மையார் அரும் நூல்களும் இதே வகைப்பட்ட பிற நூல்களும் ஆகும். இது தவிர மற்றைய நூல்களுக்கு திருமுறை என்று பெயர் வழங்குதல் பெரும் பிழையும் பாவமும் ஆகும்.
இந்த திருமுறைகளை எழுதி கொடுத்தலும் பெரும் சரியை பணியாக இருக்கின்றது. முந்தைய நாட்களிலே திருமுறைகளை எழுதி வழங்குதலே வழக்கமாக இருந்தன. திருமுறைகள் முதலாகிய நூல்களையும் புராணம், இலக்கியம், இலக்கணங்கள் முதலியவற்றையும் எழுதி கொடுத்து ஓலைச்சுவடிகளிலே படியெடுக்கும்படி எழுதி கொடுத்து அதனால் ஜீவனம் செய்து வாழ்ந்தவர்களும் அந்த காலத்திலே இருக்கின்றார்கள். இந்நாட்களிலே அச்சு புத்தகங்கள் மிக எளிமையாக பெறக்கூடியவையாக இருக்கின்றன. இந்நாட்களிலே மக்களின் எழுதும் பணியின் இடத்தில் அந்த அச்சு புத்தகங்களை ஆக்கும் மற்றும் அவற்றை வாங்கி கொடுத்தலும் ஆகிய பணி இருக்கின்றதே, அதனை இந்த காலத்திற்கு ஏற்றவாறு கொள்ளலாம். அடுத்ததாக திருமுறை வாசிப்பவர்கள், அதாவது திருமுறைகளை வாசிக்க பயிற்சி செய்தல், அதற்கு ஏற்பாடு செய்தல், அது சிவபுண்ணியமாகிய சரியை நிலை ஆகும். தேவார பள்ளிக்கூடங்கள், சிவாகம பாடசாலைகள் முதலியவைகள் இந்த திருப்பணியில் அடங்கும். வாசிக்க பயிற்சி பெறாதவர்கள் திருமுறைகளாகிய இந்த நூல்களை வாசித்தால் பிழைபட்டு வாசிப்பார்கள். எனவே பிழைபட்டு வாசித்ததனால் பயன் இல்லாமை போய்விடும், அதோடு சிவ அபச்சாரமாகவும் ஆகிவிடும். அவ்வாறு இல்லாமல் இருக்க திருமுறைகளை வாசிப்பதற்கும் ஓதுவதற்கும் பயிற்சி எடுத்த பின் அதனை செய்ய வேண்டும். அவ்வாறு பயிற்சி கொடுப்பதும் ஒரு மிகச்சிறந்த சிவபுண்ணியம் ஆகும். இனி திருமுறை எழுதுவோர், வாசிப்போர் இவர்களை பயிற்றுவித்தலும் அவர்களுக்கு அந்தந்த தொண்டின் சிறப்பு விளங்குவிட அதற்கு தேவையானவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தலும், இவ்வாறு சிவத்தொண்டர்களை உருவாக்குதலும் கூட சிவன் சரியை பணியும் பூஜையும் ஆகும். ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்பது சிவஞான சித்தியார் 8வது சூத்திரம் 23வது திருவிருத்தம். இனி 4வது திருப்பாடல். இணைய பஃதிரு பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையெல்லாம் முடித்து மேவிடச் செய்தே அணைய அத்திறம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்புறு வாய்மை மனையறம் புரிந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் தொழில் மிக்கார். இவ்வாறான பற்பல திருப்பணிகளிலே வேண்டி வந்து சேர்ந்தவர்களுக்கு அவரவர்க்கு ஏற்ற அந்தந்த திருத்தொண்டின் செயல்களெல்லாம் விளங்கும்படியாக அவர்கள் வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து நிறைவாக்கி முடித்து பொருந்தும்படி செய்கின்றார். அவ்வாறாகிய அத்திறங்களை செய்தமையாலே தொண்டர்களெல்லாம் பெருகும்படி ஆக்கினார். அன்பு பொருந்திய வாய்மையினை உடைய இல்லறத்தினை நடத்தி வாழ்ந்து சிவன் அடியார்களுக்கு இன்பம் பொருந்தும்படி வழிபடுகின்ற தொழிலில் சிறந்து விளங்கினார் கணநாத நாயனார். இந்த தொழில்களையெல்லாம் செய்வதற்கு தேவையான சாதனங்கள், கருவிகள், அந்த கருவிகள் தடையில்லாமல் கிடைப்பது, அவர்களுக்கு உணவு, தங்குவதற்கு உரிய இடம், உடை முதலிய அனைத்தையும் ஏற்பாடு செய்து சிவ திருத்தொண்டர்களை உருவாக்குகின்றார். அவ்வாறு தொண்டர்களை ஆக்குவதற்கும் அடியவர்களை அமுதூட்டி வழிபடுவதற்கும் இல்லற வாழ்வு இன்றியமையாதது. அந்த அன்பு பொருந்திய இல்லறத்திலே நின்ற நிலையில் இதையெல்லாம் செய்து வருகின்றார் நாயனார். 5வது திருப்பாடல். இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் தாம் ஏறு சீர்வளர் காளி மெய்ப்பெரும் திருஞான போனகர் கழல் மேவிய விருப்பாலே முப்பெரும் பொழுது அர்ச்சனை வழிபாடு மூழும் அன்பொடு நாளும் ஒப்பில் காதல் கூர் உளங்களி சிறந்திட ஒழுகினார் வழுவாமல். இவ்வாறாகிய பெருஞ்சிறப்பினை பெற்ற திருத்தொண்டர் அடியவர்களது உள்ளம்களெல்லாம் எப்பொழுதும் ஏறப்பெற்ற சிறப்பினாலே மிகுந்து வளர்கின்ற சீர்காழியில் வந்தருளிய மெய்ப்பெருந் திரு ஞானமுண்டருளியவராகிய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமானது திருவடியை பொருந்திய விருப்பினால் ஒவ்வொரு நாளிலும் 3 பெரும் பொழுதுகளிலும் அர்ச்சனை வழிபாட்டினை பெருகும் அன்புடன் ஒப்பற்ற காதல் மிகுவதாகிய மனத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும்படி செய்து ஒழுகி வழுவாமல் வந்தார். 6வது திருப்பாடல். ஆன தொண்டினில் அமர்ந்த பேர் அன்பரும் அகலிடத்தினில் என்றும் ஞானம் உண்டவர் புண்டரீக கழல் அருச்சனை நலம் பெற்று தூ நரும் கொன்றை முடியவர் சுடர் நெடும் கயிலை மால் வரை எய்தி மான நற்பெரும் கணங்களுக்கு நாதராம் வழித்தொண்டின் நிலை பெற்றார்.
முன்பு கூறிய திருத்தொண்டில் விரும்பியிருந்த பேரன்பராகிய கணநாத நாயனாரும் பரந்த இந்த நில உலகத்தில் எந்நாளும் திருஞான சம்பந்த பெருமானது தாமரை போன்ற திருவடியினை வழிபடுவதாகிய நன்மையினை அடைந்து அதன் பயனாக தூய மனமுடைய கொன்றை மலர்களை அணிந்த சடை முடியினை உடைய பெருமானது அந்த நீண்ட திருக்கயிலை பெருமலையினை அடைகின்றார். பெருமையுடைய நல்ல பெரும் சிவ கணங்களுக்கு நாதராகும் அந்த திருத்தொண்டிலே நிலை பெற்று நின்றருளினார் கணநாத நாயனார். சரியை நிலையினால் ஜங்கம வழிபாடும் அதனால் குரு வழிபாடும் அதன் மூலம் இறைவனை அடைதலும் வருவன என்ற ஞானசாஸ்திர உண்மைகள் இங்கே வைத்து காட்டப்படுவதை நாம் காண்கின்றோம். எப்படி என்றால், அருச்சனை, அந்த அருச்சனையினால் வரும் பயன், அதன் காரணமாக தொண்டரை ஆக்கினார். அதன் பயன் காரணமாக அடியவர்களை வழிபடுவதாகிய ஜங்கம வழிபாடு, அதன் பயனால் ஆளுடைய பிள்ளையாரான திரு ஞானசம்பந்த பெருமானது திருவடி வழிபாடு, அது குரு வழிபாடு, அதன் பயனாக இறைவரது உலகாகிய திருக்கயிலைக்குச் சென்றருளினார், அது இறைவனை அடைவது என்று இவ்வாறு வரிசை கிரமமாக காரண காரியமாக ஞானசாஸ்திர உண்மைகள் நாயனாரது திருப்புராணத்திலே வைத்து காட்டப்படுகின்றன. அவ்வாறு மீளாத நிலை என்ற பரமுக்தியை அடைந்தவர் கணநாத நாயனார். 7வது மற்றும் நிறைவு திருப்பாடல். உலகம் உய்ய நஞ்சுண்டவர் தொண்டினில் உறுதி மெய் உணர்வு எய்தி அலகில் தொண்டருக்கு அறிவு அளித்தவர் திறம் அவனியின் மிசை ஆக்கும் மலர் பெரும் புகழ் புகழியில் வரும் கணநாதனார் கழல் வாழ்த்தி குலவு நீற்று வன் கூற்றுவனா திறம் கொள்கையின் மொழிகின்றாம். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு விடத்தினை உண்ட பெருமானது திருத்தொண்டின் உண்மை திறத்தில் உறுதியாகிய மெய் உணர்ச்சி பொருந்த பெற்று அளவில்லாத திருத்தொண்டர்களுக்கு அவ்வவர் தொண்டில் அறிவு அளித்து அவர்களது திறங்களை உலகிலே ஆக்கும் விரிந்த பெரும் புகழினை உடைய சீர்காழியில் அவதரித்த கணநாத நாயனாரினுடைய திருவடிகளை துதித்து, இனி திருநீற்றுச் சார்பு பூண்ட வன்மை உடைய கூற்றுவ நாயனாரது திறத்தினை கொள்கையின்படி மேலே சொல்லப் புகுகின்றோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறி கணநாத நாயனாரது திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி கூற்றுவ நாயனாரது திருப்புராணத்தை தொடங்குகின்றார். நாமும் கணநாத நாயனாரது திருவடிகளை போற்றி இனி கூற்றுவ நாயனாரது திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம். கணநாத நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.